நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் போய் டெஸ்ட் அடிக்க முடியுமா? டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அப்படி டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன, எப்படி நம்மளா போய் டெஸ்ட் அடிக்க முடியுமா, இல்லை கம்பெனி லெட்டர் வேணுங்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா, யாருக்கெல்லாம் கம்பெனி லெட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் நிறையா பேர்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேலரி வந்து நல்ல சேலரியாக வந்து கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதனால டெஸ்ட் அடிச்சு போகிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகுது. நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா. ஸோ வந்துட்டு இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்றது இப்போதைக்கு வந்து நடக்காத ஒரு காரியமாக தான் இருக்குது. இன்னும் 1 வருஷம் டெஸ்ட்டு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவங்க கூட இன்னும் டெஸ்ட் அடிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் போய் டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ சிங்கப்பூர் போய் டெஸ்ட் அடிக்க முடியும். ஆனால் வந்து அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்யார்ட் மெரிட் பர்மிட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு டெஸ்ட் அடிச்சிருவாங்க. சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஈஸியானது. அதிகபட்சம் 3 நாளில் நீங்கள் மெயின் டெஸ்ட்டே முடிச்சிடலாம். இங்கே வந்து நீங்கள் மாதக்கணக்காக அடிக்கிறது, அங்கே 3 நாளில் டெஸ்ட் அடிச்சிடலாம். இது மாதிரி என் கூடவே தங்கியிருந்தவங்க சிப்யார்ட் மெரிட் பர்மிட்டில் இருந்தவங்களாம் டெஸ்ட் அடித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டுக்கு மாறி இருக்கிறாங்க. எனக்கே நல்லா தெரியும். ஸோ அப்படி இருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிப்யார்ட் மெரின் பர்மிட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து டெஸ்ட் அடித்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாறுறதுனால சிப்யார்ட் மெரின் பர்மிட்டுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுது, பிசிஎம் பர்மிட்டுக்கு பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அதனால ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி லெட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்க முடியுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்கலாம்னா எல்லாருமே டெஸ்ட் அடிக்கலாம். சிப்யார்டு, மெரின் பர்மிட், பிசிஎம் பர்மிட் எல்லாருமே டெஸ்ட் அடிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து கம்பெனியோட லெட்டர் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து இந்த ஒர்க்கர் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம் டெஸ்ட் அடிக்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து ஒரு ஃபார்மேட்டில் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு நீங்கள் டெஸ்ட் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை டெஸ்ட் அடிக்கவே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பிசிஎம் பர்மிட்டோ இல்லை மெரின் பர்மிட்டோ இல்லை பிசிஎம் பர்மிட்டோ இல்லை சிப்யார்ட் பர்மிட்டோ உங்களை வந்துட்டு கம்பெனி லெட்டர் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை. அதனால தரமாட்டாங்க. ஒரு சில பிசிஎம் பர்மிட் கம்பெனி மட்டும் இந்த லெவி குறையும் அப்படின்றதுக்காக லெட்டர் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ யாரெல்லாம் கம்பெனி லெட்டர் இல்லாமல் டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் நீங்கள் இருந்தீங்க ஆனால் டெஸ்ட் அடிக்காமல் போயிருக்கிறீங்க, எஸ் பாஸு, இ பாஸு இந்த மாதிரி ஒரு பர்மிட்டில் ஏதாவது ஒரு பாஸில் நீங்கள் டெஸ்ட் அடிக்காமல் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கம்பெனி லெட்டர் இல்லாமல் டெஸ்ட் அடிக்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் மீது எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக கம்பெனி லெட்டர் தான் தேவைப்படும். கம்பெனி லெட்டர் இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் அடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் இங்கேருந்து போகிறப்போ ஒரு சில கம்பெனியும் சரி, ஒரு சில ஏஜென்ட்டுகளும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்பெனியே அடிக்க வைப்பாங்க, கம்பெனியே லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது நம்பிக்கை, அவங்க சொல்கிறது 100% உண்மையாங்கிறத ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் டெஸ்ட் அடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சொல்கிறது உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பணம் கட்டுறப்ப இந்த மாதிரி அதுக்கும் சேர்த்து நீங்கள் பணம் கட்டாதீங்க. டெஸ்ட் அடிக்கிறதுக்கு சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு கட்டாதீங்க. என்ன பர்மிட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டுங்க. டெஸ்ட் அடிக்க வச்சாதான் போச்சு, இல்லைன்னா இல்லை தான். அதனால் வந்துட்டு அது உறுதியாக தெரியாமல் நீங்கள் பணத்தை கட்டி ஏமாற வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் சிங்கப்பூரில் போயிட்டு டெஸ்ட் அடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிஎம் பர்மிட் அந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் அது கிடச்சிச்சு அப்படின்னா அதில் போகலாம். அதுவும் இல்லைனா வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப பெட்ரு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.